ஹாய் காய்ஸ், தேவ் குட்டிக்கு வந்து எப்படி நீங்கள் சாப்பாடு பழக்குனீங்க, ஸ்பூன் வச்சு எப்படி சாப்பாடு வந்து சாப்பிட சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவருக்கு பசிக்குது அப்படின்னா கிச்சனுக்கு வந்துடுவார். இது நாங்கள் இந்த வீட்டில் இருக்கோம், இந்த சமையல் வந்து இந்த வீட்டில் தான் பண்ணுவோம் ஒன்றா. ஸோ இதுவும் கேட்டிருந்தீங்க, நான் இதுக்கு வந்து தனி வீடியோ போடுறேன், ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து இன்னைக்கு சண்டே. ஸோ இன்னைக்கு சிக்கன் பண்ணியிருக்கோம், சிக்கன் ரசம். ஸோ சிக்கன் குழம்பு அண்ட் ரசம் வச்சுருக்கோம். அவர் எப்படி சாப்பிட்றாரு அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஆக்சுவலி ஸ்பூன் வச்சு சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க வந்து ரொம்ப வருஷமாக சாப்பிடல, நான் தான் ஊட்டிகிட்டு இருந்தேன். எப்போ வந்து சாப்பிட ஆரம்பித்தான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு கிளம்பும்போது தான் அவங்க வந்து ஸ்கூலுக்கு நாங்கள் அனுப்பினோம். ஒரு 6 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 6 வயசு இருக்கும்போது நான் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பினேன். அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ப்ராக்டிஸ் பண்ணது தான். ஏன்னா அங்கே அவன் தான் சாப்பிட்டாகணும், நான் வந்து போக மாட்டேன், நான் போய் அங்கே இருக்க மாட்டேன். நிறைய ஸ்கூல்ஸில் நம்ம போய் இருந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. பட் நான் சேர்த்த ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் வந்து அலவுட் கிடையாது, அவங்க மட்டும்தான் இருக்கணும். ஸோ அவங்களே வந்து டீச்சர்ஸோட ஹெல்ப்போடு அவங்களே சாப்பிட பழகணும் அப்படின்னு அந்த ஸ்கூலில் தான் நாங்கள் சேர்த்துருந்தோம். சரி, ஓகே, அப்போ தான் அவன் பழகுவான், ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னால தான் அனுப்பி விட்டேன். அப்புறம் அங்கே தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி இது கிட்டத்தட்ட நீங்கள் ஈஸியாக, அவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து கிடச்சிடாது, அவங்க பண்ணிட மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கான ட்ரைனிங் வந்து டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதை மட்டும் விட்டுறாதீங்க, ஓகேவா? டெய்லி அந்த ஸ்பூனை காட்டுங்க, ஸ்பூன் இருக்கிற இடத்த காட்டுங்க, அந்த ஸ்பூனை எடுன்னு சொல்லுங்கள். தேவ் வந்து கரெக்டாக எடுப்பான். தேவா ஸ்பூன் எடு, தேவ் ஸ்பூன் எடு, ஸ்பூன் எடு. அவன் சாப்பாடு போட போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா அந்த ஸ்பூனை போய் அவன் எடுப்பான். இப்போ நான் சாப்பாடு மட்டும் தான் போட்டிருக்கேன், குழம்பு ஊற்றலை இல்லை, அதனால அவன் ஸ்பூன் எடுக்க மாட்டேன். இதே நான் குழம்புலாம் ஊற்றி ரெடியாக பண்ணிட்டேன்னா உடனே ஸ்பூனை எடுத்துகிட்டு நான் அங்கே போய் தண்ணி கேட்பான். நான் வந்து லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? சரிதான். அவருக்கு சாப்பாடு போட்டுட்டேன். அவரோட இங்கே வந்தால் இந்த தட்டில் சாப்பிடுவான், அந்த வீட்டில் வந்து இன்னொரு தட்டு இருக்குது. இந்த மாதிரி மாடல் தட்டு தான் அவன் சாப்பிட்றான். பெருசாக அவனுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாடலில் இப்போ சாப்பிட்டுட்ருக்காரு. சிக்கன் ஓகேம்மா, குழம்பு ஊற்றுறம்மா. என்ன சவுண்டை பார்த்தீங்களா அவருக்கு? சிக்கன் குக்கரில் இன்றைக்கி பண்ணியாச்சு சிக்கன் குழம்பு. சரிப்பா, உனக்கு தான் ஊற்ற போகிறேன் அம்மா. ஃபஸ்ட்டு உனக்கு தான், ஓகேவா? சிக்கன் போடட்டா? அவருக்கு சிக்கன் குழம்பு, நான்வெஜ் பிரியர் நம்ம ஆள், நான்வெஜ்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஊற்றியாச்சு குழம்பு, நிறையா ஊற்றிருக்கேன் உனக்கு. லைட்டாக ரசம் ஊற்றிடுவோம்ல, அப்போ கொலன்னு சாப்பிடுவேன், சரியா? லைட்டாக அம்மா ரசம் ஊற்றுறேன். இங்கே பாரு, அம்மா ரசம் ஊற்றுறேன் பாரு. ஓகே, போதும். என்ன சாப்பிடலாமா? ஸ்பூன் எங்கே வச்ச? ஸ்பூன் எடு, ஸ்பூன் அங்கே வச்சுட்ட. வா போகலாம். சரி வச்சிரு. வா, தண்ணி எடுக்குமா? வச்சு தண்ணி குடி, அதை குடி. தண்ணி வேணுமா தம்பிக்கு? வேணுமா? கொடு. போலாமா? சரி. இது கையில் வச்சுக்கோ, அம்மா எடுத்துகிட்டு வரேன். இது கையில் பிடி. வச்சுக்கோ. அம்மா இல்லை தான் வைப்பியா? சரி வச்சிரு. சரி, அம்மா எடுத்துகிட்டு வரேன். ஆமாம், தண்ணி எடுத்துகிட்டு வா. நீ தண்ணி எடுத்துகிட்டு வா. வா போ, உட்காரு. உட்காரு. என்ன வேணும்? போன் வேணுமா? இரு, நான் போடுறேன். ஃபேன் தானே போட்டேன். போன் வேணுமா உங்களுக்கு? பாட்டி போனை கொடுங்க போறான். சாப்பிடும்போது பாட்டி போன் பார்த்து தான் சாப்பிடுவார். அவங்க தேவ் எப்படி சாப்பிட்றாருன்ட்டு வீடியோ கேட்டிருக்காங்க. ஸ்பூன் வச்சு எப்படி பழக்குனீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறோம்.
ஃபேனை போட்டால் கேட்காது சவுண்டு. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன், திரும்ப வந்து போடுவாங்க. வீடியோவில் ஃபோனில் வீடியோ வச்சுட்டு தான் நம்ம ஆள் சாப்பிட ஆரம்பிப்பார். என்ன தேவு? ஆமாம். ஐயோ ஃபேன் போடலையே. பிசைஞ்சு தரேன். அப்படியே எப்படி சாப்பிடுவேன்? கூட நான் பிசைஞ்சு தரேன். சூடாக இருக்கோ? சூடாக சாப்பிட்ருவியா? ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு வந்து இப்படி பிசைஞ்சு கொடுத்துடணும். பிசைஞ்சு கொடுத்துட்டு இந்த சிக்கனெல்லாம் பிச்சு போட்டணும். பிச்சு போட்டோம்னா அவர் பாட்டிக்கு எடுத்து எடுத்து சாப்பிட்டுருப்பார். என்ன தேவ்? சூடாக இருக்குது தேவ். பார்த்துக்கிட்டே இருப்பான். பசைறாளா, என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஃபோன் கையில் இருக்கும், ஆனால் கண்ணெல்லாம் தட்டில் தான் இருக்கும். என்னடா கண்ணெல்லாம் தட்டில் தான் இருக்கு. 2 minutes டா. வேர்க்குதா உனக்கு? இன்னைக்கு வெயில் கொளுத்துதுல பயங்கரமா. நீ எந்திரிச்சு உட்காரு, நான் ஃபேன் போடுறேன். வரலாம் உள்ள போய் சாப்பிட. அக்கா உள்ள போய் சாப்பிட்றாப்ப. அவனே சாப்பிடுவானே, தேவ் மாதிரி அவனே சாப்பிடுவானே. நீனே சாப்பிடு, நான் உன்னையும் வீடியோவில் காட்டுறேன். இங்கே உட்காந்து சாப்பிடு அண்ணா கிட்ட, நான் உனக்கு வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா? இந்த சிக்கன் மட்டும் பிச்சு போட்டோம்னா சாப்பிடுவான். ஃபேன் போடணுமா? ஃபேன் போட போகிறான். நல்லா அமுக்கணும். அது இரு வர அதை அமுக்கி விடுங்க. அது அமுக்குனாதான் ஓடும் ஃபேனு. அதை லைட்டை ஆஃப் பண்ணிடுறேன். அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. சிரிப்பாரு. இந்தா சாப்பிடுங்க. ஃபேட் போட்டால் தான் சாப்பிடுவார். சரி இந்த சாப்பிடு. நம்ம ஆள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் தான் அவருக்கு சாப்பிட வரும். என்னம்மா வீடியோ செலக்ட் பண்ணல நீனே? நிசுக்குட்டிமா அந்த சவுண்டை குறைச்சிடுறா பட்டோ. சவுண்டு மட்டும் இல்லை, உள்ள சவுண்டு மட்டும் குறைச்சிரு. எடுங்க இப்போ. குட் பை. ஃபஸ்ட் டைம் அவர் சாப்பிடும்போது வந்து என்ன பண்ணோம்னா, ஸ்பூனை எடுத்து ஒவ்வொரு வாயாக அதில் எடுத்து வைப்பா. அவர் ஸ்பூன்ட்டு வந்து எடுத்து சாப்பிடுவார். இப்போ வந்து அவரே எடுத்துக்கார். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்பூன் இருக்குல்ல, இந்த ஸ்பூனில் வந்து இந்த சாப்பாடை எடுத்து இந்த சிக்கன் பீஸ் எடுத்து இப்படி வச்சுருவேன். அவன் எடுத்து சாப்பிடுவான். அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் முன்னாடி. இப்போ வந்து அவரே வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணது. ஸ்கூலில் கொடுத்து விடும்போதும் நல்லா பிசைஞ்சே கொடுத்து விட்ருவோம். நல்லா விரவி இதை இப்படி எதாவது கொடுத்து விட்டோம்னா இப்படி அவனுக்கு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா விரவியே கொடுத்து விட்டுருது. அப்போனா அவனுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. கீழெல்லாம் சிந்துவான், வாயிலே போகாது. இப்போது ஓரளவுக்கு வாயில் வைக்கிறாரு ஒழுங்காக. இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிட முடியாது. கண்டிப்பாக வந்து பல வருஷங்கள் ஆகலாம், பல மாதங்கள் ஆகலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களோட அந்த எஃபர்ட் அந்த கஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்றது கிடையாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பாரு, தட்டில் சாப்பாடு இருக்குது, சிக்கனை காணும். மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாரு இவர். சாப்பாடோட சாப்பிடணும் செலக்டி, சிக்கன் மட்டும் சாப்பிடக்கூடாது. அவர் வந்து இந்த சைட்லலாம் வந்துடும் சாப்பாடு, அது அவருக்கு எடுக்க தெரியாது. நம்ம தான் வந்துட்டு இப்படி தள்ளி விடணும். சிக்கனை காணும். எலும்புலாம் நம்ம பாஸ்க்கு கடிக்க தெரியாது, அதனால எலும்புலாம் போடுறதில்ல. வெறும் சதையான சிக்கன் மட்டும்தான் பிச்சு போடுவேன். அது மட்டும் அவர் எடுத்து சாப்பிடுவார். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்.
வேறு வழி இல்லை நமக்கு. இதை விட வேறு வழி இருக்கான்னு அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். இப்போது வந்து தட்டில் இதே வந்து கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் மாதிரி எடுத்து அதில் சாதம் போட்டுட்டு ஸ்பூனை கொடுத்துட்டு அவன் கையை பிடிச்சி நீங்கள் எடுத்து சாப்பிட வைக்கணும். வந்து அவனே வந்து சாப்பிட்றான்னா நான் வந்து கையை எடுத்து இப்படி கையை பிடிச்சி இப்படி வாயில் வைப்பேன். இப்போ கை வந்து குழம்பா இருக்கு, நான் கழுவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபேன் வேறு போட்டிருக்கா, சவுண்டு கேட்கல. சரி நம்ம வெளியில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடில் மட்டும் அவனுக்கு எடுக்க தெரியாது, நம்ம தள்ளி ஒன்றும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஊட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து கையில் வந்து ஸ்பூனை பிடிக்க வைங்க. அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு நோக்கமே. அதான் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி கூழ் கொடுத்துருக்காங்க. கூழ் குடிச்சிட்டே அவங்கக்கிட்ட பேசுகிறேன். ஆடி மாதம் கூழ். ஸ்டெப் என்னன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஸ்பூனை வந்து பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளோட மெயின் டார்கெட்டு. ஃபஸ்ட்டு டெய்லி வந்து கையில் ஸ்பூனை கொடுங்க. ஸ்பூனை பிடிச்சி வேறு ஏதாவது சாப்பாடு இல்லைனா கூட பரவாயில்ல, வேறு ஏதாவது எடுக்க வைக்கணும். எடுக்க வச்சிட்டோம்னா அது அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகேவா, அது அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அந்த ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கப்புறமா கிண்ணத்தில் ஃபஸ்ட்டு டைம் சாப்பாடு கொடுக்கும்போது கிண்ணத்தில் வந்து சாதம் போட்டு கொடுத்துருங்க. அவங்க வந்து எப்படி எடுத்து சாப்பிட வைங்க. என்ன பண்ணுங்கள், கையை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் வந்து குழந்தைய உட்கார வச்சுட்டு நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கோங்க. நம்ம எழுத பழகலாம் சொல்லி கொடுப்போம்ல கையை பிடிச்சி, அதே மாதிரி வந்து என்ன பண்ணுங்கள், நீங்களும் அந்த ஸ்பூன் எடுத்து அவன் கையை பிடிச்சி ஸ்பூன் எடுத்து இப்படி வாயில் வைங்க. ஸ்பூன் எடுத்து வாயில் வைங்க. ஒரு 10, 15, 20, 30 வாட்டி வந்துட்டு எடுத்து அப்படியே பண்ணால் தான் அந்த பழக்கம் வரும். அது வந்து நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. காலையிலையும் பண்ணும். நீங்கள் எந்த டைம்லாம் சாப்பாடு கொடுக்குறீங்களோ அந்த டைம்லாம் நம்ம அந்த ப்ராக்டிஸை கொடுத்தா தான் அவங்களுக்கு பழகும். அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. நம்ம தேவெலாம் வந்து ரொம்ப அடம் பிடிப்பான், அழுவான், சினுங்குவான். அது எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சாருக்கு. எப்படியோ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதான் நம்மளோட உழைப்பு தான் அதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பூன் ப்ராக்டிஸ், ஸ்பூனில் கையில் எடுத்துட்டாங்க, அந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வேறு ஏதாவது எடுக்க சொல்லுங்கள். ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அங்கே வந்து ப்ராக்டிஸ் கொடுக்க சொல்லுங்கள். அவங்க ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த ஸ்பூன் வச்சு எடுக்க கற்றுக் கொடுங்க, அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். இப்போ உங்கள் குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. சிஸ்டர் கேட்டிருந்தீங்க உங்கள் குழந்தை என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. சப்போஸ் அவங்க வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, அவங்க வந்து இதெல்லாம் தெரப்பி கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் அவங்க எடுப்பாங்க. சப்போஸ் அவங்க எடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் நம்மளோட கடமையை நம்ம கரெக்டாக பண்ணணும் இல்லையா. நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு வரலாம். சரி, அப்படியே நீங்கள் ஸ்பூன் ப்ராக்டிஸ் பண்ணல, கைட்டு அவங்க எடுக்க தெரியும் அப்படின்னா நம்ம தோசையை பிச்சு போடுங்க, சப்பாத்தியை பிச்சு போடுங்க, அது எடுக்க வைங்க. நீங்களே கையை பிடிச்சி தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. நம்ம வந்து இவங்களுக்கு அப்படி தான் பண்ணி ஆகணும். மற்ற குழந்தைங்க மாதிரி அவங்க எடுக்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க இல்லையா. நம்ம தான் கையை பிடிச்சி எடுக்க வைக்கணும். ஸோ இதுவும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்தது. சாப்பிட்டானா நம்மளால சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆளு சாப்பிட்டு மேலே எடுத்து வச்சிருங்க போனேன். இதை எடுத்துகிட்டு போங்க தெய்வமா. இந்தா எடுத்து வச்சிரு, போ கொண்டு போ. குடி. கொண்டு போ. தண்ணிலாம் ஃபுல்லாக குடிச்சிருவாரு. சாப்பிட்டு முடிச்சு இங்கே வச்சு வெளியே சரி வை அம்மா எடுத்துக்கிறேன். கை வாஷ் பண்ணுங்க. ஓப்பன் திறக்க முடியும். கை வாஷ் பண்ணு. இந்த கை 2 கையுமே வாஷ் பண்ணிடு. வாய் தொடங்க, வாய் தொட. தொட. மூஞ்செல்லாம் தொடச்சாச்சு. சரி கை தொட. பூட்டிடு. நான் பூட்டிட்டேன், அம்மா பூட்டிட்டேன். இங்கே தொடச்சிரு. அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. கிளம்பி போய் படுத்துருவாரு, இல்லை வெளியே போய் உட்காருவான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போகணுன்னுமா. எங்கே போகிறான் தெரியலையே, எங்கே போகிறான்ட்டு இடம் இல்லைன்ட்டு அங்கே போயிட்டான். சரி இங்கே உட்காந்துரு. அம்மா போய் சாப்பிட்டு வரட்டுமா, அண்ணன் தம்பி கூட்டிட்டு. ஓகே, சாப்பிட்டு வந்துட்டு இங்கே வந்து உட்காந்துருவாரு. சில டைம் வெளியில் சேர் இருக்குது, அதில் உட்காருவார். இன்றைக்கி வந்து இங்கே வந்து உட்காந்துருக்காரு. நான் சாப்பிட்டு அவன் தம்பி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் கூப்பிட்டப்புறம் தான் நம்ம வருவார். அது வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருப்பார். நல்ல பையன், குட்டி பையன், செல்லக்குட்டி பையன்.
சரி உட்காரு, இங்கே உட்காந்து நம்ம பேசுவோம். அதாவது நம்ம ஆள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் சேர் இருக்குது, அதில் உட்காருவான், இல்லைன்னா உள்ள பெட்டில் படுத்து கிடப்பான். இன்றைக்கி வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அதாவது நான் சாப்பிட்டு, அவரு சாப்பிட்டு முடிச்சிட்டார்ல, நான் சாப்பிட்டு என் சின்ன பையனுக்கு ஊட்டினதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டா தான் வருவார். அது வரைக்கும் இந்த இடத்துல தான் இருப்பார், இன்ச்சுலாம் எங்கேயும் போக மாட்டான். ஸோ அதில் அந்த விதத்துல ஒரு குட் பாய், செல்லக்குட்டி பாய். என்னம்மா குட் பாயில் நீங்கள் சமத்தா சாப்பிட்டீங்களா? நீங்கள் பிடிச்சிருந்ததா? சிக்கன் குழம்பு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? அவருக்கு நான்வெஜ்ஜாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ப்ராக்டிஸ் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுனாலுமே தன்னம்பிக்கையோட அவங்க ப்ராசஸை வந்து நீங்கள் ஆரம்பிங்க. வந்து எதுக்குமே வந்து யோசிக்காதீங்க, இது நடக்குமா, பண்ணுவானா, பண்ண மாட்டானா அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே கண்டிப்பாக பண்ணுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணலன்னு மனசு உடைஞ்சிடாதீங்க. ஏன்னா வருஷங்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், எத்தனை நாள் வேணாலும் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போதான் இவர் பண்ணுறாரு. இவர் வந்து ஆறு வயசுல ஸ்கூலுக்கு ஆறு வயசு அந்த டைம் 5-6 வயசுல ஸ்கூலுக்கு போனார். அப்போல்லாம் வந்து சாப்பிட மாட்டார். அங்கே வந்து ஆயமா ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பழகினாங்க. வீட்லேயும் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இட்லி பிடிக்காது, தோசை சப்பாத்திலாம் வந்து கைட்டே எடுத்து சாப்பிடுவோம். இப்போ கைட்டு வந்து இன்னும் சாப்பாடு மட்டும் தான் எடுக்க செல்ல, அந்த சோறு வந்து எடுத்து சாப்பிட தெரியல. கைட்டு ஸ்பூன்ட்டு மட்டும்தான் இப்போ போயிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கல்ல, அப்படிதான் அவர் சாப்பிடுவார். ரொம்ப சிந்தி சதறிலாம் சாப்பிடுவான். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. நான் ஸ்பூன் ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்பூனில் சாதம் எடுத்து அந்த பொரியல் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு வாய்க்கும் அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வாய்க்கும் அந்த ஸ்பூனில் சாப்பாடு எடுத்து வைப்பான். அவன் எடுத்து வாயில் வைப்பான். அது ஒரு ப்ராக்டிஸ். அது வந்து செகண்ட் ஸ்டேஜ் ப்ராக்டிஸ். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஸ்பூன் ப்ராக்டிஸ் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். எங்கள் சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு இருக்கணும். தேங்க்யூ, பை பாய், see you.